வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பண்ண போறோம். அதுவும் வெத்தலை ஜவ்வரிசி வச்சு பண்ணக்கூடிய இந்த புட்டிங் பாத்தீங்கன்னா பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பானோட ஃபிளேவர் பிடிக்கும்னா இந்த ஸ்வீட் நீங்க கட்டாயமா என்ஜாய் பண்ணுவீங்க. ஜவ்வரிசி, சர்க்கரை, பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியமா தேவை. கூடவே மேஜரான நம்மளுக்கு ஃபிளேவரிங் ஏஜென்ட்டான வெத்தலை தேவைப்படும். இந்த புட்டிங் கிரீன் கலரா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம சேர்த்திருக்கிற வெத்தலை தாங்க. இப்ப வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புட்டிங் பண்றதுக்கு நான் ரொம்ப சின்ன சைஸ் ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணிருக்கேன், அதனால ஊற வைக்கல. நீங்க பெரிய சைஸ் ஜவ்வரிசி யூஸ் பண்ணீங்கன்னா ஊற வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நேர கடாயில சேர்த்துட்டு நல்லா சூடாற வரைக்கும் நான் ரோஸ்ட் பண்ண போறேன். ஜவ்வரிசி கொஞ்சம் பொறப்பொற ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கிளியரா ஆற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஜவ்வரிசியோட ஸ்டார்ச் எல்லாம் இந்த தண்ணியில நம்மளுக்கு போயிடும். நீங்க ஊற வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஜவ்வரிசி சீக்கிரமாவே வெந்துடும். பட் சின்ன சைஸுங்கிறதுனால இன்னைக்கு நான் ஊற வைக்கல. கடாயில 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா பொடி பொடியா நறுக்கின முந்திரி பருப்பை சேர்த்துட்டு பொன்னிறமா மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம களைஞ்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த ஜவ்வரிசியை இதுல சேர்த்துட்டு அப்படியே ட்ரையாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலரும் போது லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஜவ்வரிசி அடி பிடிக்காம வெந்து வரும். கண்ணாடி பதத்துக்கு மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். ஜவ்வரிசி இன்னும் வேகலை, பட் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கூட ஜவ்வரிசியை குக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கீர் மாதிரி பண்றீங்கன்னா தண்ணி கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கலாம். பட் புட்டிங் மாதிரி பண்றீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கணும், அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே ஜவ்வரிசி கிளாஸியா மாறுற வரைக்கும் இதே மாதிரி குக் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தாங்க நீங்க சக்கரை சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 கப் சர்க்கரை தேவைப்பட்டது. முதல்ல ஒரு 1/4 கப் சர்க்கரையை நான் இந்த ஸ்டேஜை ஜவ்வரிசி குக் ஆனோடனே சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/4 கப் சர்க்கரையை நான் வெத்தலை அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்க போறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு மெல்ட் ஆகிறதுக்கு இதுலயே ஒரு முழுங்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்க்கும் போது சர்க்கரை கரைஞ்சு உங்களுக்கு லிக்விட் நிறைய வர ஆரம்பிக்கும். அதுலயே உங்களுக்கு ஜவ்வரிசி ஃபர்தரா குக் ஆகும். ஜவ்வரிசி குக் ஆகும் போது கீழே பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆகுங்க. பட் நம்ம பால் சேர்த்தோடனே அது நம்மளுக்கு கடாயிலேருந்து உறிஞ்சு வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ஜவ்வரிசி வேகணும், அதுதான் முக்கியம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி உங்களுக்கு இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா லிக்விட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்மளுக்கு நல்லா திக்கார வரைக்கும் நம்ம மறுபடியும் குக் பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலாக ஃபெஸ்டிவல் டேஸ்க்கெல்லாம் நம்ம கட்டாயமாக வீட்டில் வெத்தலை வாங்குவோம். அப்போ ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கும் போது கூட வீட்டில் இருக்கிற அந்த வெத்தலை ஜவ்வரிசி வச்சுட்டு இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல வெத்தலையோட நிரம்பு எடுத்துட்டு நான் 3 வெத்தலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 3 ஏலக்காய் சேர்த்துட்டு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு அப்படியே ஒன்னா அரைச்சிக்க போறேன். வெத்தலை நல்லா அரைப்படுறதுக்காக தாங்க நம்ம சர்க்கரை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துருக்கோம். நல்லா பச்சை கலர்ல சூப்பரா வெத்தலை வாசனையில ஒரு விழுது கிடைக்குங்க. இந்த பச்சை விழுதை நம்மளோட ஜவ்வரிசி கூட சேர்த்துட்டு மறக்காம மிக்சி ஜாருமே அலம்பிட்டு இதுலயே சேர்த்துட்டு ஒன்று சேர்த்து கலந்து கொதிக்க விடுங்க. நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட புட்டிங்க்கு அழகான ஒரு பச்சை கலர் கிடைக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் பால் சேர்த்திருக்கேன். புட்டிங்கிறதுனாலதான் நான் 1/2 கப் பால் சேர்த்திருக்கேங்க. நீங்க கீர் மாதிரி அதாவது பாயசம் மாதிரி பண்றீங்கன்னா 3-4 கப் பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது தளதளன்னு இருக்கணும். புட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்கா ஹல்வா மாதிரி ஸ்பூன்ல ஸ்கூப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்கார வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடா சர்வ் பண்றீங்கன்னா நீங்க எந்த கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணீங்களோ அதே கன்சிஸ்டன்சில இருக்கும். பட் நீங்க ஆற வச்சு சர்வ் பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே திக்காயிடும். இந்த புட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எய்தர் அப்படியே சில்டா சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா சூடா கூட சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். பால் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 3 வெத்தலையை நிரம்பு எடுத்துட்டு நல்லா பொடி பொடியா சாப் பண்ணிட்டு இந்த புட்டிங்ல அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கமன்னு உங்களுக்கு பான் வாசனை வர ஆரம்பிச்சிடும். சர்வ் பண்ணும்போது ஸ்லைஸ் பண்ண ஆல்மண்ட்ஸ் இல்லைன்னா நட்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு மேலே தூவிட்டு சர்வ் பண்ணுங்க. நல்ல ஒரு கிரன்ச் கொடுக்கும். நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி வெத்தலை புட்டிங் ரெடிங்க. நீங்க பான் லவரா இருந்தா இந்த ரெசிபியை கட்டாயம் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.